தமிழ் கேட்டுட்டு போனீங்க, ஏன் தமிழ் கேட்க போகிறீங்க? ஆனால் ஊர்வஷி மேம் சொல்ல மாதிரி நான் பேசல. ஃபர்ஸ்ட் சில தேங்க்யூ சொல்லணும் ஃபேமிலிக்கு. யூஸ்வலாக லேடிஸ் ஒர்க் பண்ணுறப்போ லேடிஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அம்மா, சூர்யாவோட அம்மா, என் அம்மா, அவங்க கார்த்தியோ சூர்யா சேர்த்து இப்போது எனக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லஞ்ச் அனுப்புகிறாங்க. என்னோடய அம்மா இன்றைக்கி வந்திருக்காங்க. மம்மி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ மேம், வெரி ஸ்பெஷல் டே. நக்மா அக்கா வந்திருக்காங்க. அவங்க இல்லைன்னா இந்த ஐ வுடன்ட் ஹவ் பின் இன் திஸ் கரியர். அவங்க சப்போர்ட் இல்லாமல் இங்கே இருக்கவே முடியாது. மெயினாக இந்த ஃபேமிலியோட ஆண்களுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெண்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் வித் அப்பா. காலையில் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, பூஜை இருந்தாலும் சரி, இல்லை பசங்க ஸ்கூல் போகிற டைம் இருந்தாலும் சரி, அப்பா எனக்கு ஒரு தம்ஸ் அப் சைன் காமிச்சிட்டு வேலைக்கு போக சொல்லுவாங்க. கோ கோ என்ஜாய், டூ யுவர் ஒர்க். ஸோ அப்பா தேங்க்யூ அந்த பாசிட்டிவிட்டிக்கு, ஃபார் ஆல் தட் பூஸ்ட். அப்பாவுக்கு ஒரு பெரிய நன்றி. சூர்யா காலையில் வண்டி வரைக்கும் வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஷூட்டிங் காமிப்பாங்க. ஏன்னா நான் தான் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் தான் முன்னாடி போவேன், அவங்க அப்புறமா போவாங்க. ஸோ கார்த்தி ரொம்ப சாதாரணமாக வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு அண்ணி ஐசாங்க சாங் மகளிர் மகளிர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. கார்த்தி, இட்ஸ் நாட் சச் அ ஸ்மால் திங், இட்ஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் திஸ் ஃபில்ம். ஸோ சிவகுமார் ஃபேமிலியோட எல்லா ஆண்களுக்கு ஒரு பிக் வணக்கம். ஒரு பெண் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இப்போது மகளிர் மட்டும் இந்த படத்தில் ஐம் பிளேயிங் பிரபாவதி, டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர், அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் பிரம்மாக்கே தெரியாமல் ஆக்சுவலி ஒரு கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த 10 வருஷத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு தோசை போட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் அது நான் வேணும்னே பண்ணல, அது நிஜமாகவே வரல. ஒரு சப்பாத்தி அண்ட் தோசைக்கு நடுவில் எதுவும் வந்துருச்சு. பட் தேங்க்யூ சூர்யா ஃபார் மகளிர் மட்டும். தேங்க்யூ ஃபார் ஈட்டிங் தட் தோசை. அந்த தோசை சாப்பிட்றதுக்கு தேங்க்யூ. அம்மாவுக்கு தெரியும், மேரேஜ்க்கு நெக்ஸ்ட் டே தான் ஒரு காலையில் ஒரே ஒரு தோசை போட்டு அதுக்கப்புறம் அம்மா வேண்டான்ட்டாங்க. இப்போ ஒரு காஃபி போட்டேன்னு சொன்னால் கூட சூர்யா ஓடி போகிறாங்க. தேவி முருகா வாங்க காஃபி போடுங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால வேலை காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் தேங்க்யூ சூர்யா, நிஜமாவே. இஃப் யூ ஆர் நாட் த சூர்யா இல்லைன்னா இன்னைக்கு இங்கே இருக்க முடியாது. தேங்க்யூ சூர்யா. பிரம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், நீங்கள் மேபி தப்பாக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினோட இருக்கிற வயசு விட கம்மியான வயசோட ரோல் கொடுக்குற முதல் டைரக்டர் பிரம்மா தான். நிஜமாகவே இந்த ஒரு தாட்டுக்காக பிரம்மாக்காக கை தட்டணும். இட்ஸ் அ வெரி நியூ தாட். ஏன்னா போக போக ஹீரோஸ் தான் யங் ஆகிட்டே இருக்காங்க. ஹீரோயின்ஸ் தான் 30க்கு அப்புறம் தே ஆர் கன்சிடர்ட் ஓல்டு. ஸோ தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ திஸ் நியூ இமேஜ். ஏன்னா வர பீப்புள் எல்லாமே they only ask me to do, எனக்கு I'd love to do it, but அவங்க வந்து they will only ask me to do roles of mothers of children who are 12, 14 அந்த மாதிரி ரோல்ஸ் தான் வருது. நிஜமாவே சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ பேக் த யூத் விச் இஸ் ஆல்ரெடி தேர் நினைக்கிறேன். பிரம்மா ஸ்கிரிப்டோடு வந்தாங்க, அது ஒரு பெரிய விஷயம். வந்துட்டு he said ஜோ இந்த மாதிரி we have to look unmarried, அப்புறம் பைக் ஓட்டணும். அப்போவே நினச்சேன் இந்த ஸ்கிரிப்டே தேவையில்லை, திஸ் டைரக்டர் இஸ் கோயிங் டு பி அமேசிங். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க. he looks at women in a very different way. ஸோ தேங்க்யூ பிரம்மா. அகெயின் உங்களுக்கு எவ்வளோ வாட்டி தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ பிரம்மா. அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் மணி. ஸோ ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிமில் பிக் பட்ஜெட்டில் ஒரு விதவுட் எனி டைம் ரெஸ்ட்ரெயின் ஒரு அழகான லைட்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். தட்ஸ் நாட் அ பிக் அச்சீவ்மெண்ட். பட் ஒரு ஸ்மால் ஃபிலிமில், சாரி தப்பாக சொல்லிட்டு, ஸ்மால் ஃபிலிம் இல்லை, இது ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில், இது ஒரு பெரிய படம் தான். ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில்
ஒரு நாளில் 2-3 சீட் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு 2 ஷாட்டுக்கு நடுவில் 5-10 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த 10 மினிட்ஸில் வித் த லெஸ் காஸ்ட் ஆஃப் லைட்ஸ், வித் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆன் த செட், அந்த 10 நிமிஷத்தில் மேஜிக் கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் மணி அந்த மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ மணி. ஏன்னா நிஜமாவே அந்த வண்டியில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே வி ஹவ் ஷாட் 3 to 4 சீன்ஸ் இன் அ கோ. ஒரு பாதி சைடில் கேமரா வச்சுட்டு பேசுங்க போடுறது பேசுங்க. சில டைம்ஸ் வண்டி ரிவர்ஸ் பண்ணி வி ஹவ் இந்த சேம் லொக்கேஷன் எடுத்துருக்கோம். அதை சொல்லக்கூடாது ஆக்சுவலி. பட் சேம் லொக்கேஷனில் வி ஹவ் டேக்கன் த ஷாட். லைட் இஸ் கோயிங், தேர் இஸ் நோ டைம், no budget to shoot the next day, the same thing. So thank you Mani. Today's hero Gibran. எனக்கு இந்த படத்தோட எல்லா சாங்ஸ் பிடிச்சிருக்கு. பட் முக்கியமான அந்த இந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ளாஷ்பேக் பிட் சாங்ஸ் வரும், 30 செகண்ட் சாங்ஸ். அது காமிக்கல எனக்கு. தோஸ் ஆர் மை ஃபேவரட் ட்ராக்ஸ். ஆக்சுவலி பிரம்மா கிட்ட கேட்டேன், பிரம்மா இஸ் இட் ஆர் தீஸ் ஓல்ட் தமிழ் சாங்ஸ்னு. ஹீ செட் நோ ஜோ, இது வி ரீக்ரியேட்டட் தோஸ் மெலடிஸ். அந்த மாதிரி மெலடிஸ் I don't think they exist today. So Gibran, fabulous for trying to create the old melodies, and those are my favorite songs. நீங்கள் இன்னொரு படம் பண்ணுறீங்க, ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நயன்தாராவோட படம் பண்ணுறீங்க அறம். All the best for that, and thank you so much for supporting female centric films. So இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் Christy and Raja, ரெண்டு பேர் தேங்க்ஸ் சொல்லணும். they've really taken care of us. I think ஒரு பெரிய ஹீரோஸ் whenever I worked in their films, அதை விட இங்கே தான் ஒரு நல்ல ஹோட்டல்ஸில் தங்கியிருக்கோம். So thank you Christy and Raja for this. கடைசியில் டுடேஸ் மகளிர் மட்டும் ஆடியோ. ஸோ பெண்கள் பற்றி, அவங்க பொசிஷன் பற்றி ஏதாவது பேசலாம்னு நினச்சேன். ஸோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும், பீயிங் அ உமன். இருங்க சாரி, அந்த 3 வெட்டரன்ஸ் லேடிஸ் பற்றி பேசல. ஊர்வஷி மேம் இன் சீனியாரிட்டி. ஊர்வஷி மேம், நீங்கள் இல்லைன்னா அந்த செட்டில் லைஃபே இருக்காது. நீங்கள் இல்லைன்னா அந்த செட்டில் அந்த பாண்டிங்கே இருக்காது. அவங்க கேரவானில் உட்கார மாட்டாங்க, எப்போவுமே வெளியில் வந்து உட்காந்துட்டு லஞ்ச் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே வந்து வீல் ஸ்டார்ட் ஜாயினிங், அண்ட் அப்படி தான் வி வர் ஆல் ஈட்டிங் லஞ்ச் டுகெதர் இந்த செட். ஸோ ஊர்வஷி மேம் நிறைய கற்றுருக்கேன் மேம் உங்ககிட்டலேருந்து. ரிஹர்சலில் பண்ணாமல் டேக்கில் தான் பண்ணணும் ஆக்ஷன். அது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் கோப்பிங் அப் வித் ஊர்வஷி மேம். எல்லா பற்றியும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரீ பற்றி பேசுவாங்க, அதோட மெடிசினல் குவாலிட்டி, பக்கத்தில் இருக்கிற எல்லா she has a lot of information about nature. அப்புறம் ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய தெரியும் அவங்களுக்கு. அப்புறம் எல்லாமே ஃபைன் ஆர்ட்ஸ் பற்றி. அவங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா பாடுவாங்க, பாடிட்டே இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ ஊர்வஷி மேம், a bundle of talent. Thank you ma'am for doing a film in 2D. Thank you ma'am. பானுப்ரியா மேம் இங்கே இல்லை, ஆனால் ரொம்ப அழகுனா அவ்வளோ அழகாக இருக்காங்க படத்தில். அண்ட் ஃப்ராங்காக சொல்லணும்னா அவங்க டப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க டப்பிங் வாஸ் த பெஸ்ட் அக்கார்டிங் டு மீ. மிஸ்ஸிங் பானுப்ரியா மேம். சரண்யா மேம் உங்களுக்கு தான் ஆக்சுவலி இந்த ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் யூ ஹாவ் அ ஃபேமிலி, அதே சமயத்தில் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் யூ ஆர் ரன்னிங் அ டெய்லரிங் யூனிட், அண்ட் ஒரு நிறைய பெண்களுக்கு யூ ஆர் கிவிங் லைவ்லிஹுட், ஒரு ஜாப் கொடுக்குறீங்க, யூ ஆர் கிவிங் தம் அ ஸ்கில். உங்கள் 2 டாக்டர்ஸ் மெடிசன் பண்ணுறாங்க. அந்த ப்ரெஷர் எனக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஏன்னா இப்போ தான் வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட். என் பசங்க இப்போ 5th and 2nd 3rd ஸ்டாண்டர்டில் தான் வந்திருக்காங்க. அந்த ப்ரெஷரோட யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் பர்ஃபெக்ட் டாஸ்க். நீங்கள் தான் ஆக்சுவலி லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ இந்த 3 லேடிஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த 3 லேடிஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ஐ வாஸ் வெரி தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் தெம். அண்ட் ஃப்ராங்காக இன்னைக்கு சொல்கிறேன் மேம் எல்லாருக்கும் முன்னாடி, என்னோட இருக்கிற ஜெனரேஷனோட கேர்ள்ஸ் அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு தெரியாது, பட் என்னோட ஜென்ரேஷன் இன்க்ளூடிங் மீ, நமக்கு பாதி கூட தெரியாதுமா. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற என்ன சொல்கிறது, அந்த டேலண்ட்டில் இஃப் யூ கம்பேர் பண்ணும்போது நமக்கு பாதி டேலண்ட் கூட கிடையாது. ஸோ ஐ கேன் ஒன்லி தேங்க் பிரம்மா ஃபார் மேக்கிங் மீ ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ மேம்.
ரொம்ப ரொம்ப நன்றி மேம் ஃபார் டூயிங் அ ஃபிலிம் வித் 2D. 2Dக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே தமிழ் தெரிஞ்ச எவ்வளோ நர்வஸ்னஸ் இருந்துச்சு, எனக்கு தெரியாமல் இது நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கு. சரி இருங்க. ஓகே, கடைசியில் இப்போது விமன் பற்றி ஏதாவது பேசலாம்னு நினச்சேன். ஸோ ஒரு சின்ன மெசேஜ் டு ஆல் த டைரக்டர்ஸ் who direct all the big hero films. Meena, this is a message for all of them. தயவு செஞ்சு ப்ளீஸ் பெண்களுக்கு உங்கள் படங்களில் ப்ளீஸ் கிவ் தெம் சம் டிக்னிட்டி. ஒரு வேர்ட்ஸ் தேடுறாருங்க. ப்ளீஸ் கிவ் தெம் சம் டிக்னிட்டி. உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி இருக்கிற லேடிஸ் மாதிரி கேரக்டர்ஸ் கொடுங்க. அது இட்ஸ் பிக். ஹீரோஸ்க்கு கோடிக்கணக்கில் தெர் ஆர் ஃபேன் ஃபாலோவர்ஸ். அண்ட் அவங்க சொல்கிற டயலாக்ஸ், அவங்க பண்ணுற ஸ்டைல், அவங்க போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே ஜனங்கள் காப்பி பண்ணுவாங்க, யூத் காப்பி பண்ணுவாங்க. அண்ட் வி ஆர் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் இஸ் ஹேப்பனிங் டு விமன் ஆல் ஓவர் இந்தியா. அண்ட் ஐ திங்க் cinema has a big impact on women, on youth, sorry. Cinema has a big impact on youth. And please அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் மாதிரி யூ ஒன்ட் கிவ் தம் ட்ரெஸ்ஸஸ், எனக்கு தெரியும். பட் அட்லீஸ்ட் மென்டலாக கொஞ்சம் அறிவாளியான கேரக்டர்ஸ் கொடுங்க. இதை காமெடியன்ஸோட பக்கத்தில் நின்று வச்சுட்டு டபுள் மீனிங் டைலாக்ஸு, அப்போ இன்ட்ரடக்ஷன் சீனில் கேவலமான இன்ட்ரடக்ஷன் சீன்ஸு, அப்புறம் அது ஷேம்லெஸ்லி ஒரு ஹீரோ பின்னாடி சுற்றிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்கிறது. ப்ளீஸ் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கள். பிகாஸ் இட் ஹேஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த யூத். நீங்கள் ஒரு ஹீரோக்கு 4 ஹீரோயின்ஸ் வச்சுக்கலாம். இந்த யூத் வில் திங்க் இட் இஸ் ஓகே டு ஹேவ் 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் போதும் ஒரு படத்தில். ஏன் இப்படி 2, 3, 4 போயிட்டே இருக்குது? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மெசேஜ் டு த டைரக்டர்ஸ். Please, let's make good films. Let's be socially responsible for the women in our country. This really has a big impact. Nandri Vanakkam.